பிராக் லெஸ்னர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பெரிய சாம்பியன். அடிச்சார்னா நம்ம எல்லாம் 5 நாளைக்கு எதிரிக்க மாட்டோம். இந்த பிராக் லெஸ்னர் வச்சு என்னடா பண்ணிருக்கீங்க? பிராக் லெஸ்னர் அரபிக் குத்துல வச்சு உங்களுக்கு என்ன கற்பனை அது அப்படின்றது அன்னைக்கு அப்படித்தான் பார்த்தேன். ஹென்ரி கேவில வச்சு கருப்பு யூஸ் பண்ணிருக்கீங்க. என்ன உங்களுக்கு அதுல கிடைக்குதுன்னு எனக்கு இது புரியல. இதுல என்ன கிரியேட்டிவிட்டி இருக்கு? அந்த உடல் இந்த தலையோடு இணைய போய் அப்படின்னு இப்ப வரைக்குமே எனக்கு புரியல. ஆர்டிஸ்ட் என்ன சொல்றான்னு புரியல. அது 1-2 விஷயங்களுக்கு பண்ணலாம், ஜாலியா இருக்குது, பட் இட்ஸ் ஃபைன். ஆனா எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணி பண்றதுல எனக்கு என்ன பாயிண்ட்னே எனக்கு புரியல. இது யாரு கமெண்ட் அடிச்சாலுமே வந்துடும். ப்ராம்ப்ட் உங்களுக்கு டோக்கன் இருந்துச்சுன்னா யாரு பண்ணாலுமே வந்துடும். அதுல வேற இவனுங்க சொல்லுவாங்க, இந்த ப்ராம்ப்ட் வேணும்னா உங்களுக்கு ப்ராம்ப்ட் கீழே டைப் பண்ணுங்க. அதாவது யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு உங்களுக்கு வேணும், ஒரு காம்ப்ளிகேட்டான டிசைன் இதெல்லாம் பண்றதுக்கு வேணும்னா கூட ஓகே. இந்த மாதிரி கழிச்சிட வீடியோ பண்றதுக்கு ப்ராம்ப்ட் உங்களுக்கு நாங்க லிங்க் அனுப்புறோம் அப்படின்னாங்க. நம்ம ப்ராம்ப்ட் அனுப்பிச்சா லிங்க் அப்படின்னு நீங்க என்னைய ஃபாலோ பண்றியா அப்படின்னு கேட்பாங்க. சரி, ஃபாலோ அப்படின்னா ஃபாலோ பண்ண பிறகு உனக்கு நான் லிங்க் அனுப்புறேன், இந்த பேஜை கிளிக் பண்ணு அப்படின்னாங்க. அங்க போனோன்னு இமெயில் ஐடியை போடு அப்படின்னாங்க.